போன் எடுக்காதன்னு சொன்னல. போன்ல யாருன்னு சொல்லுங்க. ஏய், அது என் பர்சனல். பொண்டாட்டி தெரியாம அப்படி என்ன பர்சனல்? ஏய், நான் என்ன உன்னை பொண்டாட்டியவே ஏத்துக்கல. அது ஏன் தப்பு இல்ல. என்ன தொடவோ என்கிட்ட பேசவோ உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அம்மா போனதுக்கு அப்புறம் அப்பா என்னை கொண்டு போய் சேர்க்கலான்னு ஏற்கனவே ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன். உன் குழந்தை பத்திரம். உட்காந்துக்கோ. அத்தை, என்னத்த தூங்கலையா அத்தை? நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. அத்தை, அழுதீங்களா நீங்க? அழலையே. உங்க முகம் அழுத மாதிரி தான் இருக்கு. மாமா திட்டினாரா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நல்ல அத்தை தானே? அப்புறம் ஏன் மாமா உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? உனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியலையே. நீங்க போய் பேசணும், அப்பதான் அவருக்கு புரியும். கிட்ட போனாலே கோவப்படுறாரே. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க அத்தை. என்ன யோசிக்கிறீங்க? போங்க, மாமா தனியா தான் இருக்காரு, போய் பேசுங்க. சரி, போறேன். அவ வந்துகிட்டு இருக்கா. உன்கிட்ட பேச வந்தானா வாய் தலகாணிலாம் தூக்கி வெளியில போட்டுரு. வெளியிலேயே படுக்க சொல்லு. அங்கேயே குசுக்கடையில சாகட்டும், சரியா? அப்பதான் அவ இந்த வீட்டை விட்டு போவா. ஓகேவா? அவரா பாத்துக்கோ. என்னங்க, நான் இந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் மாதிரி தங்கிட்டு போறதுக்காக வரல. நான் இன்னும் உங்க மனைவிதான். என் மேல நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? உண்மைக்கும் பொய்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல? இந்த கோவம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. நான் வரேன். தூக்கம் வருதுங்க, தூங்க போறேன். என்னங்க, கையை விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். அத்தை, மாமா உங்களை இங்க படுக்க சொல்லி அனுப்பிட்டாரா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க வாங்க, நம்ம ரூம்ல போய் தூங்கலாம். நீங்க பாய் தலைகாணியை எடுத்துட்டு வாங்க அத்தை. எடுங்க அத்தை.
நிலா வந்துச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? யாரு? நான் தாண்டி. ஐயோ! இனியா? நீ எப்படி இங்க வந்த? என்னடி லூசு மாதிரி சிரிக்கிற? ஏய், ஏய், இது பாரு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். உரிமை இல்லாத இடத்துல வந்து அதிகாரம் பண்ணாத, புரியுதோ? உரிமை இல்லாத இடமா? ஆமாண்டி. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீ இங்கதான் இருக்க போற. உள்ள போக நினைச்சாலும் வெளியே போக நினைச்சாலும் அடிதான் விழும். இரு. ஒழுங்கா இங்கேயே படு. இங்கே வா. ஆமா, குளிருமே. இங்கே எப்படி? சொல்றத செய்ய மாட்டியா? ம்? ஜெனிஃபர் செத்துட்டா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. உன் புருஷன் பக்கத்துல வாழணும்னு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விடட்டுமா? உயிருக்கு உயிரான தோழிக்கே உண்மையா இல்லனா நீ வேற யாருக்கடி உண்மையா இருப்ப? இந்த நிமிஷத்துல இருந்து நானும் உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். நீ எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன். குழந்தை பத்திரம். என்ன லட்சுமி, மணி 10 என்ன தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சு லட்சுமி? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல? தூக்கம் வரலங்க. ஏன்? மனசு சரியில்லை. வீட்ல சீமந்தம் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. ஏற்பாடெல்லாம் பெருசா நடக்கும் போல இருக்கு. ஏய், திரும்பவும் அண்ணியோட அம்மா ஏதாவது பேசினாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? இன்னைக்கு
லட்சம் வந்திருந்தா. ஓ, அன்னைக்கு கோயில்ல பார்த்து வான்னு சொன்னல, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வராளா? இல்லங்க, லட்சம். வெற்றி, ஜெனிஃபர் இறந்துட்டா. பாவம். ஆனா அவ சாக போறாங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியுமே. இல்லங்க, அவ இறந்தது கூட நம்ம கிட்ட சொல்லல. எல்லா காரியமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொல்றா. அதான் நீ சோகமா இருக்கியா? நம்மளால அவளை வாழதான் வைக்க முடியல. அட்லீஸ்ட் சாகும் போதாவது கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கலாம். இங்க பாரு, அவ சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அத நீ நிறைவேற்றி வச்சிருக்க லக்ஷ்மி. இதுக்கு மேல நாம என்ன செய்ய முடியும்? இல்ல வெற்றி, கடைசி நேரத்துல அவளை கண்டுக்காம விட்டுட்டோமோன்னு மனசுக்கு தோணுது வெற்றி. லக்ஷ்மி, இப்படி கண்டது எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. பேசாம தூங்கு. அதான் தூக்கம் வரலன்னு சொல்றேன்ல. உன்னை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வா. என்ன லக்ஷ்மி, கண்ணு மட்டும் வேர்க்குது? இல்லங்க, கஷ்டத்துல இப்படி அணைச்சு ஆறுதல் சொல்றவரு புருஷனா கிடைச்சா அவ ரொம்ப கொடுத்து வச்சவ. கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே இருப்பீங்களா? இது என்ன கேள்வி? இனிமே நீ தான் நான் தான் நீ. உன்னையும் என்னையும் பிரிக்க உன் வயித்துல இருக்கிற நம்ம குட்டி செல்லத்தை தவிர வேற யாராலையும் முடியாது. அவன் எப்படி நம்மள பிரிப்பான்? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அவன் தானே வந்து படுத்துக்கிட்டு இம்சை கொடுக்க போறான். அதுவும் ஒரு சந்தோஷம் தானுங்க. அவன் எந்த மாதிரி நேரத்துல வந்து படுக்கிறாங்கிறத பொறுத்துதான் அது மாறும். இது பாருங்க, அவன் எப்போ வந்து படுத்தாலும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். பாத்தியா லக்ஷ்மி, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. டேய், உங்க அப்பாவை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிராதரா. சும்மா இருங்க, என் புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். தூங்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல அண்ணி. எந்திரிங்க அண்ணி. அண்ணி, அண்ணி என்னாச்சு? உங்களுக்கு எழுந்திரீங்க. என்னாச்சுமா? என்ன? மணிசுரி, மணிசுரி. அண்ணி என்னாச்சு? மணிசுரி, இங்க என்னாச்சு? கிடக்குறீங்க. அண்ணி, இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க. அப்படிதான் நினைக்கிறேன் மாப்ள நானு. என்னாச்சு அண்ணி? ஏதாவது பேசுங்க அண்ணி. மணிசுரி, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அண்ணி, ஏதாவது பேசுங்க அண்ணி. மணிசுரி, சொல்லுமா என்ன? சொல்லுங்க அண்ணி. அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பேசுங்க அண்ணி. தயவு செஞ்சு ஏதாவது பேசுங்க. டேய், அவ பாவம்டா. எதுக்கு எடுத்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்க? கோடீஸ்வரி, என்னாச்சுமா? என்னமா? சொல்லுமா, என்னாச்சு கோடீஸ்வரி? அண்ணி, என்னாச்சு அண்ணி? கோடீஸ்வரி,
பரீஸ்வரி, என்ன அப்படி பாக்குற? என்னாச்சு? என்ன நீ அண்ணி பரீஸ்வரி, என்ன பண்ற நீ? என்ன தெரியலையே. டேய் கேளாண்டா. என்ன அப்படி பாக்குற? அண்ணா என்னென்ன தெரியலையே. ஏய் பாத்துமா. அண்ணி டேய் திரு நைட்டு அத தாண்டி என்னால உள்ள வர முடியலடா. என்ன பேய் உள்ள வர விடாம தடுத்துருச்சா? ஆமா பேய்தான் பேய். இல்லடா நானு நைட்டு போத்திட்டு படுத்திருந்தால போர்வை அதோட தூக்கிட்டு வந்து அப்படியே என்ன வாசல்ல போட்டுருச்சுடா. அப்போ அந்த போர்வை இந்த வாசல்ல இருக்கணுமே, காணுமே. காணுமே. போர்வை உள்ள இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியலையே. நான் மயங்கி கீழே விழுந்த உடனே அது போர்வை தூக்கி உள்ள போட்டுருச்சு. அந்த மாதிரி வேலையெல்லாம் பேய் செய்யும்னா பேசாம பேய வீட்டு வேலைக்கு வச்சுக்கலாமே. கொஞ்சம் சிரிக்கிறது நிறுத்துறீங்களா? அண்ணி பாவம் பயந்து போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்காம 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, உனக்கு தான் இது புதுசு, எங்களுக்கு இது ரொம்ப பழகி போச்சு. இந்த வீட்ல ஒரு பிரச்சனைனா அதை விசாரிக்கிறது என்னோட வேலை தான். இது அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணே. இருடா டேய் இரு. இது நீயாவது நான் சொல்றத நம்பு. இந்த வீட்ல பேய் இருக்கு. பேயா? ஆமா, அதுவும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. என்ன நீங்க இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு பேசுறீங்க? நான் சொன்ன ஒருத்தங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்கணும். பேய் இருக்குன்னா கிண்டலா பேசுவீங்க, நக்கலா சிரிப்பீங்க. என்ன முட்டாளா நடிக்கிறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு. ஐயோ கடவுளே, இந்த பேய் பண்ற டார்ச்சர் தாங்க முடியலையே. இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே. கோடீஸ்வரி, அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? வெறுப்பேத்தாதீங்க. ஏதோ பெருசா கிழிக்கிற மாதிரி மெழுகுவத்தியெல்லாம் ஏத்தி வச்சு பேதி மாதிரியே கொடுத்துட்டு போயிட்டான். இனிமே உங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா அந்த மந்திரவாதி என்ன வந்து பாருன்னு சொன்னாரு. பேசாம அந்த மந்திரவாதியை மறுபடியும் போய் பாத்திர வேண்டியதுதான். அண்ணா என்னென்ன பேய் பிசாசுன்னு உளறாங்க? கொஞ்ச நாளாவே இந்த வியாதி அவளுக்கு இருக்குமா? டாக்டர் இது ஒரு மனவியாதின்னு சொல்றாரு. இவன் என்னன்னா பேயின்னு நம்புறா. எது உண்மைன்னு தெரியல. நடக்கிறதா நடக்கும். சரி, நீ போய் உன்னோட வேலையை பாரு.